உனக்கு முன் நான் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் வைக்கிறேன் என்று கடவுள் இணைச்சட்டம் 30வது அதிகாரம் 15வது வசனத்திலே மோயிசன் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு குறிப்பிடுகின்றார். நான் உனக்கு முன்பாக வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையும் வைக்கிறேன், நீயே தேர்ந்து கொள் என்று கடவுள் குறிப்பிடுகின்றார். ஆக மனிதருக்கு கடவுள் அத்துணை அவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். நாம் எதை வேண்டுமானாலும் தேர்ந்து கொள்ளலாம் என்பதற்கான சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எப்பொழுது மனிதன் நன்மையை வாழ்வை தேர்ந்து கொள்கின்றானோ அப்பொழுது அவன் வாழுகின்றான். எப்பொழுது ஒரு மனிதன் தீமையை தேர்ந்து கொள்கின்றானோ அப்பொழுது அவன் சாவை பெறுகின்றான். இப்பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலைக்கான காரணம் நாம் இதற்கு முன்பாக நாம் எடுத்த நம்முடைய முடிவுகள் தான் என்பது முற்றிலும் உண்மையான ஒன்று. அதே போன்று நமது வாழ்க்கையானது பிற்காலத்தில் எப்படி இருக்க போகின்றது என்பதற்கான காரணமும் நாம் இப்பொழுது எந்த முடிவை எடுக்கின்றோமோ அதனை பொறுத்து தான் நம்முடைய பிற்கால வாழ்க்கையும் அமைய போகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கொராசின் மக்களையும் பெத்சாய்தா நகர் மக்களையும் கப்பர்நாகும் மக்களையும் பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு என்று குறிப்பிடுகின்றார். காரணம், அவர்களுக்கு முன்பாக வாழ்வளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையும் நற்செய்தியும் வைக்கப்பட்டது. அதே நேரத்திலே தீமையானதும் அவர்களுக்கு முன்பாக இருந்தது. ஆனால் இந்த நகர் மக்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை புறக்கணித்து விட்டு அதை தேர்ந்து கொள்ளாமல் அவர்கள் தீமையை தேர்ந்து கொண்டார்கள். இவ்வாறு அவர்கள் தீமையை தேர்ந்து கொண்டதால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வர இருக்கின்ற அந்த கேட்டினை, அந்த சாபத்தினை, அந்த சாவை பற்றி அவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தைகள் ஐயோ உனக்கு கேடு என்பது கிரீக் வார்த்தையிலே அவாய் என்று சொல்லுவார்கள். அது வெறும் வருகின்ற தண்டனை பற்றி மட்டும் சொல்லுவது கிடையாது. அது ஒரு மனிதன், குறிப்பாக கடவுள் எந்த அளவுக்கு துயரம் அடைகின்றார், அந்த துயரம் மட்டுமல்லாமல் துயரத்தோடு சேர்ந்து மனிதர்களுக்கு வருகின்ற அந்த சாவையும் அந்த சாபத்தையும் எடுத்துரைப்பதாக கொடுக்கப்படுகின்றது. ஆக இங்கே ஐயே உனக்கு கேடு என்பது வெறும் சாபத்தை மட்டும் குறிப்பதல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துயரம் அடைந்து நான் இந்த அளவிற்கு வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்தும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டீர்களே, எனது மனம் துயரம் அடைகின்றது. நீங்கள் வாழ்வை தேர்ந்து கொள்ளாமல் சாவை தேர்ந்து கொள்ளதால் என்னுடைய மனமானது நொந்து அழுகின்றது என்று அழுகையுடனும் வருத்தத்துடனும் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஆக மனிதன் எப்பொழுதெல்லாம் சாவையும் சாபத்தையும் தேர்ந்தெடுக்கின்றானோ அப்பொழுது இறைவன் துயரம் அடைகின்றார். இறைவனுக்கு அது ஒரு மிகுந்த வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதைதான் இன்றைய வாழ்த்தொழிலே, நற்செய்திக்கு முன்பாக இருக்கின்ற வாழ்த்தொழிலே நாம் பார்க்கின்றோம். உங்களுடைய உள்ளத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாழ்வு தருகின்ற செய்தி வருகின்ற பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எத்துணை நலமாக இருக்கும் என்பதை எடுத்து கூறுகின்றது. தொடக்க நூல் 6வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள், இவ்வுலகிலே தீமை பெருகுவதை ஆண்டவர் காணுகின்றார். மனிதர் தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம், இதயங்களில் எல்லாம் வாழ்நாள் முழுவதுமே தீமைகளை நினைத்து கொண்டிருக்கின்றான் என்று குறிப்பிடப்படுகின்றது. இதனால் கடவுள் மனிதனை உருவாக்கியதற்காக அவர் துயரம் அடைகின்றார், வருத்தம் அடைகின்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக நாம் பாவம் செய்கின்ற பொழுதெல்லாம் இறைவன் வருத்தம் அடைகின்றார். ஆனால் நாம் நன்மையை தேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, வாழ்வை தேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றார். இணைச்சட்டம் 30வது அதிகாரம் 19வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். நான் உனக்கு முன்பாக தீமையையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன், நான் உனக்கு முன்பாக வாழ்வையும் ஆசரையும் வைத்திருக்கின்றேன். நீ எதை தேர்ந்து கொள்கின்றாயோ அவ்வாறு வாழ்வாய். எனவே நீ வாழ்வை தேர்ந்து கொள், நீயும் உன்னுடைய வழிமரபினரும் நலமாக வாழ்வாய் என்று கடவுள் குறிப்பிடுகின்றார். ஆக நாம் நம்முடைய வாழ்விலே எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் நல்ல முடிவுகளாக, வாழ்வு தரக்கூடிய முடிவுகளாக, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும். அதற்கான வரத்தை வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.